இல்ல இப்ப நீங்க விவசாயத்துல வருமானம் இல்லன்றதே நீங்க சமீப காலமா உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதைகள் தான். காலகாலமா விவசாயத்தை நம்பி வாழ்ந்த மக்கள, அது பயனளிக்காத ஒரு விஷயம். அத விட்டுட்டு வெளிய வாடான்னு ஒரு ஒரு உளவியல நீங்க உருவாக்கியிருக்கீங்கல்ல. விவசாயம் முதல்ல வாழ்வியல் சார்ந்த ஒன்று. அது வியாபார பொருள் கிடையாது. ஒரு விவசாயி தன்னுடைய தேவைக்கான அனைத்தையும் உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அவன் இன்னொருத்தன் சார்ந்து இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்படி இருந்த ஒருத்தனை இன்னொருத்தனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுறது தான் இந்த அரசினுடைய சாதனை. 2வது நீங்க எங்க மாவட்டங்கள்ல நீங்க மேல்மாவா இருக்கட்டும், இப்ப பெரிய கோலாப்பாடியில அடுத்த பெரிய கோலாப்பாடியில ஒரு தொழிற்சாலை ஒரு தொழிற்பேட்டை கொண்டு வர சொல்லும்போது, எல்லாவற்றுக்குமே தொடர்ச்சியாக மக்களுடைய எதிர்ப்பு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரங்களை அழிக்கக்கூடிய வகையில் தான் அந்த திட்டங்களை நீங்க நடைமுறை கொண்டு வரீங்க. மேல்மாவில் பல 100 ஏக்கர் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு தான் நீங்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கான தொழிற்பேட்டையை கொண்டு வரணும்னு சொல்றீங்க. பெரிய கோலாப்பாடியிலே அதே மாதிரி தான் பன்னாட்டு நிறுவனங்களுக்கான தொழிற்பேட்டைகள் கொண்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை விவசாயிகளை அப்புறப்படுத்தக்கூடிய வேலை செய்யுங்க. இன்னும் 8 வழி சாலை திட்டம் கொண்டு வரப்படும் போது மேல்வணக்கம்பாடியை சேர்ந்த சேகர் என்கிற ஒரு விவசாயி தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. நிறைய விவசாய பெண்களும் ஆண்களும் அவர் தங்களுடைய நிலங்கள்ல அந்த அரசு ஊழியர்கள் இறக்கக்கூடாதுன்னு சொல்லி தங்களுடைய கழுத்துக்களை கத்தி வச்சு மிரட்டினது பல்வேறு புகைப்படமா நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப எங்க மாவட்டத்துடைய மக்களுடைய தேவை என்னன்னே தெரியாத ஒரு அரசு, எங்க மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்காத ஒரு அரசு என்ன பண்ணுது? நீங்க உங்களுடைய அரசு இயந்திரங்களின் அத்தனை பலத்தையும் பயன்படுத்தி வலுக்கட்டாயமாக எங்க மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை பிடிங்குவதும், நீங்க இந்த வேடியப்பன் மலையிலிருந்து அந்த மலை வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து போகலாம் ஜிண்டால் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்தது. அதை எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி மக்கள் வென்றுட்டாங்க. இப்படி மக்களுடைய உணர்வுகளை மதிப்பளிக்காத ஒரு அரசுகளாக தான் இது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எந்த அரசுகளையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஒட்டுமொத்தமாக இந்த அரசு இயந்திரம் முழுக்க எங்கள் மாவட்ட மக்களின் உணர்வுக்கு எதிராக தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம